Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம green chutney. இந்த green chutney பாத்தீங்கன்னா நம்ம பேல் பூரி, பானி பூரி, பாப்டி சாட், அப்புறம் கட்லட், சமோசா இதுக்கு யூஸ் பண்ற சட்னி. இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நியூவா பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழே இருக்க ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதே மாதிரி என்னோட வீடியோக்கு லைக் கொடுங்க. இப்போ இது செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து நான் 2 கை அளவு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா வாஷ் பண்ணி நான் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி புதினாவும் 2 கை அளவு நான் எடுத்திருக்கேன். ஃபுல் கை அளவில் 2 எடுத்திருக்கேன் இந்த மாதிரி. அதே மாதிரி காரத்துக்கு வந்து 4 பச்சை மிளகாய், நல்லா லென்த்தியான பச்சை மிளகாய், இது காரம் அது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை தண்ணியோடு நம்ம ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் அரைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த சட்னி வந்து இருக்கும். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாட் ஐட்டத்துக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரெட் ஆம்லெட், பிரெட் சாண்ட்விச் இதுக்கும், அதே மாதிரி கட்லட், சமோசா இதுக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ சட்னி உங்களுக்கு வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை எப்படி பேல்பூரியாக நம்ம செய்கிறதும் காட்ட போகிறேன். மறக்காமல் இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேல்பூரி, பானிபூரி எல்லாமே உங்களால் செய்ய முடியும். அதே மாதிரி உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.